பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான முறுக்கல் எப்படி தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருதுன்றதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்திய கடற்படையும் விமானப்படையும் அடுத்தடுத்து பயிற்சியை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி பிரதமர் நரேந்திர மோடியை சந்திச்சு பேசினார். அதன் தொடர்ச்சியா விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஏபி சிங்க பிரதமர் மோடி தனியா சந்திச்சு ஆலோசனையும் நடத்தினார். இந்த சந்திப்பு தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படலை அப்படின்றதும் இங்க குறிப்பிடத்தக்கது. இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் நிலவும் சூழல்ல கடற்படை தளபதி விமானப்படை தளபதி ஆகியோரை பிரதமர் தனித்தனியே சந்திச்சு ஆலோசனை நடத்தினது இந்த இடத்துல முக்கியத்துவம் பெற்றிருக்கு. இதற்கிடையே ரஷ்யா கிட்ட இருந்து இக்லா-எஸ் என்ற ஏவுகணைகளை இந்தியா இப்போ வாங்கியிருக்கு. அதனுடைய முக்கியத்துவம் என்ன, சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த தொகுப்புல நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா வாங்கியிருக்கக்கூடிய இந்த இக்லா-எஸ் ஏவுகணை குறுகிய வான் பாதுகாப்பு கட்டமைப்பு, அதாவது இந்திய எல்லைக்குள்ள வான் வழியா வர்ற எதிரி நாட்டு விமானங்கள் மற்றும் ட்ரோன்களை அழிக்க வல்லது இந்த இக்லா-எஸ். இந்த இக்லா-எஸ் ஏவுகணை சிஸ்டம் வீரர்கள் தோள்லையே எடுத்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதாவது இக்கட்டான கரடுமுரடான நிலப்பரப்பு கொண்ட முக்கியமான இடங்கள்ல கூட இந்த இக்லா-எஸ் ஏவுகணைகளை எடுத்துட்டு போக முடியும். எல்லைக்குள்ள வரும் எதிரி நாட்டு போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்களையும் இந்த இக்லா-எஸ் தகர்க்க வல்லது. அதுபோக எதிரியோட கப்பல் ஏவுகணைகள், ட்ரோன்களையும் கண்டறிஞ்சு அழிக்கும் திறன் கொண்டது. 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எதிரியின் இலக்கையும் 3 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள இலக்கையும் குறிப்பாத்து தகர்க்கும் வல்லமையும் கொண்டிருக்கு இந்த இக்லா-எஸ். 5 நொடிகளில் இக்லா-எஸ் பாதுகாப்பு கட்டமைப்பால எதிரிகளோட இலக்கை தகர்க்க முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. அவசர கால கொள்முதல் அதிகாரங்களின் கீழே இப்போ இந்தியா 250 கோடி ரூபாய்க்கு இக்லா-எஸ் ஏவுகணைகளை வாங்கியிருக்கு. இந்த பாதுகாப்பு சிஸ்டம் பாகிஸ்தானை குறிவச்சு மேற்கு எல்லையில நிறுத்தப்படுவதா தகவல் வெளியாகியிருக்கு. இந்தியாவோட முன்னணி ஆயுத சப்ளையராக இருக்கும் ரஷ்யா கிட்ட இருந்து சக்தி வாய்ந்த விமான எதிர்ப்பு ஏவுகணை கட்டமைப்பை இந்தியா வாங்கியிருப்பது தற்போதைய சூழல்ல கவனம் பெற்றிருக்கு. இக்லா-எஸ் ஏவுகணைகள் சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளில் இந்திய பாதுகாப்பு படைகளோட கரத்தை மேலும் வலுவாக்கும் என்று பாதுகாப்பு வல்லுநர்களாலையும் தெரிவிக்கப்படுது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.